ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேரன்லா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீன்ஸ் பொரியல் நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஷேரன் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இப்போ தான் சேனல் தொடங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டில் நான் பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த் டிப்ஸு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். நான் இவ்வளோ ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இனி ஒரு 2 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி அதை கூட சேர்த்துருவோம். பூண்டு கொஞ்சம் பொரியட்டும். பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நான் 1 கப் பீன்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பீன்ஸை அப்படியே அதில் கொட்டிவிடும். லைட்டாக வதக்கி விடுவேன். இனி அதுக்கப்புறம் பீன்ஸ் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு வாட்டி கிண்டிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு அப்படியே பீன்ஸை வேக வைக்கணும். பீன்ஸ் வேக எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும் நமக்கு. அந்த நேரத்தில் நம்ம மசாலா தயார் பண்ணுவோம். மசாலா அரைக்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு விடுவோம். 2 பச்சை மிளகாய், ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு கரகரப்பாட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி கரகரப்பாட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். பீன்ஸ் வெந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஒன்று எடுத்து பார்ப்போம். பீன்ஸ் நல்லா வெந்துடுது பார்த்தீங்களா? கலரும் சேஞ்ச் ஆகிடுது கொஞ்சம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த தேங்காய் துருவலை போடணும். போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டிட்டு இந்த நம்ம போட்ட இந்த தேங்காய் துருவல் பச்சை நாத்தம் போகிறது வரைக்கும் ஒரு 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 நிமிஷம் போதும் கிண்டி அப்படியே நம்ம திறந்து வச்சிடணும். திறந்து வச்சு இந்த பச்சை நாத்தம் போனதுக்கப்புறமா ஒரு தடவை கூட பார்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்ட அந்த தேங்காயோட பச்சை நாத்தம் போயிடுச்சு. உப்பெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். பொரியலை கடாயிலேருந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இப்படி தான் இது செய்வோம். நீங்களும் ஒரு வாட்டி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எண்டில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போ நான் சொல்கிறேன். பெண்களுக்கு மாதவிடாய் வரும்போது வயிறு வலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சிலவங்க எல்லாம் ரொம்ப நல்ல துடிப்பாங்க. அந்த வயிறு வலிக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸு, ஒரு 1/4 லிட்டர் தயிர், கெட்டியான தயிரை எடுத்து அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அன்னைக்கு அந்த வர்ற அன்னைக்கு ஒரு காலையில் இதை குடித்தா அந்த வயிறு வலி, அந்த கால் வலி, அந்த தரிப்பு மொத்தமாக அது அப்படியே உடனே சரியாகிடுச்சு. அதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.